Praise Jesus. Welcome each and every one of you to watch a program by Lord Jesus Christ, the Only Hope program. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about New Year 2026. Off with the old and on with the new. Watch with faith and expectation, you will be blessed. All glory, honor and praise be to my Lord and Savior Jesus Christ. எல்லா துதியும் கனம் மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. I praise God and thank Him for giving me life and health and strength to see this new year 2026. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2026 வருஷத்தை பார்க்கும்படிக்கு எனக்கு ஜீவனை கொடுத்து பலத்தை கொடுத்து கிருபை கொடுத்தபடியால் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். And giving me this wonderful opportunity and great privilege to speak about all what the Lord Jesus is going to do in this new year 2026. அது மட்டும் இல்லாதபடிக்கு 2026 வருஷத்துல ஆண்டவர் செய்கிற புதிய புதிய காரியங்களுக்கு பற்றி பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கு ஸ்லாக்கியத்து நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful, faithful viewers in the matchless name of our Lord and Savior Jesus Christ. ஏசு கிறிஸ்துவின் மேலான நாமத்துல இந்த புதிய வருஷத்துல உண்மையா இந்த செய்திகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்தவான்களுக்கும் இந்த மேலான நாமத்துல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். I thank God for each and every one of you and pray that He will pour out the double portion of the anointing of the first month on each one of you and your families. உங்களுக்கு ஒருத்தருக்காக கூட நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த முதல் மாசத்துல ஊற்ற இரட்டிப்பான அபிஷேகம் உங்க மேலேயும் உங்க குடும்பத்தார் மேலேயும் ஊற்ற வேண்டும் என்று உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். It is the anointing of the Holy Spirit that is going to break the yokes of bondage and help you receive the blessings God has kept for you. அபிஷேகம் தான் அந்த நுகத்தடி, உங்களுக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிற நுகத்தடியை முறியடிச்சு இந்த வருஷம் கர்த்தர் வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு செய்கிறது. Also to overcome the attacks of the evil one rising up against you and your family throughout the year 2026. அது மட்டும் இல்லாதபடிக்கு 2026 வருஷத்துல உங்களுக்கு விரோதமா எழும்புற பொல்லாத சாத்தான் எல்லா ஆதீனங்களையும் ஜெயிக்க அபிஷேகத்தினால தான் கூடும். Wish each and every one of you a happy and prosperous new year 2026 once again. இன்னொரு விஷயம் உங்களை அனைவருக்கும் விசேஷித்த ஒரு இந்த 2026 வருஷத்தின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Shall we constrain him to come? அவரை நாம் வருந்தி அழைப்போமா? If you want prayer, call that number on the screen. The very moment you call upon him, he will be there to deliver you from whatever situation you are. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தா கூட ஜெபம் தேவைப்பட்டா நீங்கள் அட்சணமே டெலிஃபோன் பண்ணுங்க. கூப்பிடுற நிமிஷத்திலேயே ஆண்டோட பரிசுத்தாவி அந்த இடத்துலயே உங்களுக்கு எந்த மாதிரி விடுதலை வேணுமா எல்லாம் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவரை வருந்தி அழைப்போமா? புது புது நன்மை புது புது மேன்மை புனிதரமேசு நல்கிடுவார். புது புது பாதை புது புது பயணம் புவி அங்கும் இயேசு நடத்திடுவார். வாழாக்காமல் தலையாக்கிடுவார், வாழ்க்கையில் உயர்த்திடுவார். கீழாக்காமல் மேலாக்கிடு, கேட்பதை கொடுத்திடுவார். ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு பிறந்தது, புது வாழ்வு மலர்ந்தது, கர்த்தாவின் அருளாலே
கவலை எல்லாம் பறந்தது, நம் கவலை எல்லாம் பறந்தது. ஆமென். Hallelujah. We are right now in the beginning of the year 2026, and the template or pattern you set in the beginning of the year is how the rest of the year is going to be. இப்பொழுது நாம் முதல் மாசத்துல 2026 வருஷத்தின் முதல் மாசத்துல இருக்கிறோம். ஆரம்பத்துல எப்படி நம் மாதிரி ஏற்பாடு செய்கிறோமோ அப்படித்தான் வருஷம் முழுவதும் இருக்க போகிறது. The first 7 days will set up the 7-day pattern, and the rest of the year it is repetition. முதல்ல 7 நாள் தான் அந்த மாதிரியை ஏற்படுத்துது. நம்ம என்ன செய்யறோமோ முதல் 7 நாள்ல அந்த மாதிரியை ஏற்பாடு செய்கிறது. Listen very very carefully. If you want your whole year of 2026 to be a real blessing, different from all the other years, this year, நீங்கள் கவனமா செவி கொடுங்கள். ஏன்னா எல்லா வருஷம் போல அல்ல, இந்த வருஷம் விசேஷமா இருக்கணும்னா ஆரம்பத்துல என்ன செய்யறது தான் அது நடப்பிக்கிறது. நீங்கள் கவனமா செவி கொடுத்து இந்த வருஷம் வேற மாதிரி இருக்கணும். Hallelujah. 7 நாட்கள், முதல் 7 நாட்கள்ல என்ன செய்வீங்களோ அப்படித்தான் வருஷம் எல்லாம் நடக்கும். திருப்பி 7 அது திருப்பி 7 நாட்கள் தொடர்ந்து வருகிறத பார்க்கிறோம். The first day of the year was Thursday, and on the first you do a heart cleaning process. 7 things you do on 7 days, and that will bring the blessing for the whole year because it of the 7-day cycles. 7 நாள்ல ஒரு நாள்ல நீங்க என்ன செய்றீர்களோ அதை தான் வருஷத்தின் முடிவு வரைக்கும் அப்படியே விசேஷமா ஆண்டவர் நம்மளை வழி நடத்தும். So you can start today. Now you are listening today to what I'm saying. From today you can start. Follow the days. இன்றைக்கு இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இன்றைக்குல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். புரிஞ்சிச்சுல்ல? அப்போ 1ஆம் தேதி எந்த நாளா இருந்தது? வியாழக்கிழமை. அந்த நாள்ல இருந்து அந்த காரியங்கள் நீங்க செய்து 7ஆம் தேதி புதன்கிழமை வரும். அப்போ 7 நாட்கள் நீங்க ஒரு செய்ய வேண்டியது நான் சொல்ல போகிறேன், பேச போகிறது அத்தனையும் அப்படியே நீங்க செய்து கடைபிடிங்க. உங்க வருஷமே வேற மாதிரி இருக்கும். So as now Thursday was the 1st of January. So now you're hearing the message. You start from today on those particular days. 7th day was Wednesday. So you maintain the 7 days cycle. By the end of the year, totally 2026 will be different for in your life. On the first day of the year, Thursday, first you have to do a heart cleaning. There is a heart cleaning process. வருஷத்தின் துவக்கத்துல என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக திறந்து கொடுத்து சுத்திகரிக்க வேண்டும். Ask the Lord Jesus to search your heart and remove all the clutter of the last year so that there will be room for the Holy Spirit to work for in this year. உங்க இருதயத்தை அப்ப வியாழக்கிழமை நீங்கள் என்ன செய்யணும்? உங்க இருதயத்தை திறந்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் இருதயத்துல போன வருஷத்தின் குப்பை எல்லாம் இருக்கிறதே நீர் சுத்திகரித்து பரிசுத்தாவினால முழு இருதயத்தை நிரப்ப வேண்டும் இந்த வருஷம் செய்யக்கூடிய காரியத்துக்காக. இஃப் யூர் ஹார்ட் இஸ் யூர் ஹார்ட் கிளீன் ஆர் டர்ட்டி? உங்க இருதயம் அழுக்கா இருக்குதா இல்லைன்னா சுத்தமா இருக்கிறதா? As everything else flows from the heart, if you start the year with a clean heart, you are establishing a template of spiritual cleanliness and you will maintain it throughout 2026. இருதயத்திலிருந்து தான் எல்லாம் புறப்படுகிறதுன்னு வசனம் சொல்லுகிறதுபடியால் நீங்கள் வருஷத்தை
சுத்தமுள்ள இருதயத்தோடு ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு மாதிரியை ஏற்படுத்துறீர்கள். அப்ப அது வருஷம் எல்லாம் அந்த முதல் நாள் வியாழக்கிழமை வரும்போ இருதயத்தை ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து சுத்திகரிக்கிறது தான். அப்ப வருஷம் எல்லாம் கூட சுத்த உள்ள இருதயத்தோட நீங்கள் தேவனை தொழுது கொள்ள முடியும். கன்ஃபெஷன் when needed and repentance when required. அறிக்கையிட தேவையானப்போ அறிக்கையிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். You should check if you settle 2025 accounts and start new in 2026. பழைய வருஷத்தின் குப்பை எல்லாம் இருந்தா அதெல்லாம் முடிவு செய்து வெளியாக்கி இருக்கிறீர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். The psalmist says in Psalm 139 verse 23 and 24, search me, O God, and know my heart, try me and know my thoughts, see if there's any wicked way in me and lead me in the way everlasting. சங்கீத 139 சங்கீதக்காரன் என்ன சொல்லுவதை வாசிக்கிறோம். தேவனே என்ன ஆராய்ந்து என்ன இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்ன சோதிச்சு என் சிந்தனைகளிலே அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சோ வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருக்குதா? So you have to remove that. If there is any wicked way in you, you have to remove that. Otherwise it will block New Year's blessings. அப்ப வேதனை உண்டாக்கும் வழி இருந்தா புதிய வருஷத்தின் காரியங்களுக்கு தடை கொண்டு வரும். Psalm 51 verse 10 also, psalmist says, create me a clean heart, O God, and renew a right spirit within me. சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியே என் உள்ளத்திலே புதுப்பியும். So this is the most important thing you have to do on the first day, that is Thursday. So when Thursday comes, this is your order. அப்ப முக்கியமா செய்ய வேண்டியது வியாழக்கிழமை 1ஆம் தேதி வியாழக்கிழமை வந்ததுனால வியாழக்கிழமை தோறும் முக்கியமா நீங்க செய்யறத உங்க இருதயத்தை சரிப்படுத்துறது. The Lord says through Jeremiah the prophet also, the heart is desperately wicked above all. எரோமியா தீர்க்கதரிசி மூலமா கூட இருதயத்தை பத்தி அது கிறுக்குள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமா பேசுகிறார். If your heart is not right before God, then whatever you do will also go wrong. உங்க இருதயத்தின் யோசனை எண்ணங்கள் எல்லாம் சரியில்லாத இருந்தா பாக்கி என்ன நீங்க சரியா பாக்குறீர்களோ எல்லாம் கூட தப்பா போயிடும். In the beginning of the year, what you do sets the pattern, the blueprint is drawn, and the rest of the year will automatically follow. ஆரம்பத்துல நீங்கள் மாதிரியை ஏற்படுத்துறது தான் பாக்கி 358 நாட்களுக்கும் அந்த மாதிரி நீங்கள் செய்வீங்க. 358 days remaining, how you set the first 7 days. So beginning from today, இன்றைக்குல இருந்து ஆரம்பிங்கள். 358 நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு. The second day was Friday. In the prayer, Friday is the prayer decision. ரெண்டாவது நாள் வெள்ளிக்கிழமையா இருந்தது. வெள்ளிக்கிழமை ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு வைக்கிறது தான் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டியது. Do they establish a daily prayer habit or an occasional prayer? எப்பனா ஜெபிக்கிறதா இல்லை என்றால் அனுதினமும் கர்த்தருக்கென்று ஒரு நேரத்தை குறிச்சு வைக்கிறீர்களா? This decision establishes the connection with the Lord Jesus throughout the year. வருஷம் எல்லாம் கூட நாம் தேவனோடு எப்படி தொடர்பு கொள்ள போகிறோமோ இதுதான் மாதிரியை ஏற்படுத்துறது. வெள்ளிக்கிழமை 2ஆம் நாள் டெய்லி prayer, constant connection, ongoing conversation creates a pattern, a daily communion. அனுதினமும் ஜெபிச்சு தொடர்ந்து தொடர்பு கொண்டு கர்த்தரோடு பேசிக்கொண்டே வரும்போது அது ஒரு மாதிரிய அனுதினமும் தேவனோடு தொடர்பு கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கிறது. If you don't establish one, create a consistency, set a pattern, non-negotiable.
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து இது பரவாயில்ல, நம்ம எப்பனா பண்ணலான்னு சொல்லி பண்ணிக்கினா அது நீங்க முழுக்க முழுக்க எல்லா காரியங்களும் அடிப்படும் என்று பார்க்கிறோம். Day 3 Saturday, you have to make the priority decision in the weekend. மூணாவது நாள் சனிக்கிழமையா இருந்தது. அந்த நாள் சனி ஞாயிறுலாம் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போறவங்க அது அவங்கவுங்க சொந்த காரியத்தை செய்ய முயற்சி செய்வார்கள். ஆனா அதுல நீங்கள் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படிக்கு நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் கர்த்தரோட ஆசீர்வாதம் தொடரும். So you have to decide whether to be spiritual or worldly in the weekend. அப்போ வாரத்தின் முடிவில் நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா, இல்லைன்னா உலகத்தின் காரியத்துக்கு நேரத்தை செலவு செய்ய தீர்மானம் பண்ணுகிறீர்கள். There must be a spiritual investment if you use the day entirely for worldly things. Do not establish a pattern that values eternal things. நீங்க எல்லா காரியத்திலையும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நேரத்தை நீங்கள் குறிப்பிட்டு வைக்கணும். முழுக்க அந்த நாளெல்லாம் கூட உலகத்தின் காரியத்துக்காக நீங்கள் செலவு செய்தா நித்தியத்துல எது முக்கியமா இருக்குதோ அதுக்கு மாதிரியை நீங்கள் ஏற்படுத்த முடியாது. Those who spend time praying, reading the Bible, even on weekends, preparing to worship the Lord on the Sabbath day, you are establishing a pattern for the whole year that values eternal things. யார் யார் ஜெபிக்கிறார்களோ, பைபிள் சனி ஞாயிறுல பைபிள் படிக்கிறார்களோ, அப்புறம் சனிக்கிழமை ஆயத்த நாள், ஓய்வு நாளை ஆசிரிக்கிறதுக்கு ஆயத்த நாள், தேவனை ஓய்வு நாள்ல ஆராதிக்கும்படிக்கு ஆயத்தப்படுறவர்கள், நீங்கள் ஆரம்பத்துல நீங்கள் ஒரு மாதிரியே வருஷம் எல்லாம் கூட நித்தியத்தின் காரியம் தான் முக்கியம்னு நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள். Even during fun times, spiritual things matters. நம்ம ஜனங்களோட சந்தோஷமா நேரத்தை செலவு செய்து கொண்டு இருக்கும்போ கூட ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். If you make day 3 fully worldly, then you are setting up a pattern for the whole year. மூணாவது நாள் சனிக்கிழமை உலகத்தின் காரியத்திலேயே நம்ம மூழ்கி கொண்டு போனா நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு மாதிரியே வருஷத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். தட் மேக்ஸ் வீக்கெண்ட் ஸ்பிரிச்சுவலி எம்டி. அப்போ வாரத்தின் முடிவு ஆவிக்குரிய காரியத்துக்கு அது வெறுமையா பண்ணுகிறீர்கள். பிகாஸ் தே ஆர் வேல்யூயிங் ஒன்லி டெம்பரல் திங்ஸ். ஏனென்றால் உலகத்துக்குரிய காரியத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். People need to check on what their real priorities are. உண்மையாவே ஜனங்க கர்த்தருடைய ஜனங்க விசேஷமா முக்கியமா உங்களுக்கு எது முக்கியம்னு தீர்மானம் செய்ய வேண்டும். Whether you are willing to include spiritual things during their free time. அப்ப அவங்க ஃப்ரீயா இருக்கும்போ ஆவிக்குரிய காரியத்துக்கு இடம் கொடுக்கிறீர்களா சோதிச்சு பார்க்க வேண்டும். Day 4 is Sunday, when people face the worship decision. நாலாவது நாள் இந்த வருஷம் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது, தேவனை ஆராதிக்கிற நாள். This decision is the most important one because it sets the worship pattern for the year. இந்த தீர்மானம் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏன்னு சொல்லுங்க, வருஷத்துக்கு முழுவதுக்கும் கூட தேவனை ஆராதிக்கிற மாதிரியே நீங்கள் ஏற்பாடு பண்ணுகிறீர்கள். This is the most important day of the week as it is the Lord's day. வாரத்துல முக்கியமான நாள் கர்த்தரோட ஓய்வு நாள் தான். ஏன் சொல்லு, அது கர்த்தரை ஆராதிக்கிற நாள். If we read in the Bible, we see that based on how God's people celebrated and honored the holy day of the Lord, they were excessively blessed. வேதத்துல வாசித்தா கர்த்தரோட ஓய்வு நாள கர்த்தரை கனப்படுத்தி கொண்டாடின கர்த்தருடைய ஜனங்களுக்கு விசேஷ ஆசீர்வாதத்தை
கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று. இட் இஸ் a Lord's holy day, not ours to do what we like. அது கர்த்தருடைய பரிசுத்த நாளா இருக்கிறது, நம்முடைய நாள் கிடையாது. 6 நாள் நாம எடுத்துக்கிறோம், 7ஆம் நாள் கூட நாம எடுத்துக்கொள்ள முடியாது, வாரத்தின் முதல் நாள். அப்படி நாம இஷ்டமானதை அன்னைக்கு செய்ய முடியாது, ஆண்டவர் ஒத்துக்க மாட்டாங்க. 7 days, 6 days we take, and even 7th also we cannot take. The first day of the week, that is the Lord's day, Lord's holy day, the Bible says. In Isaiah 58 verse 13 and 14, he explained this very clearly. ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல 13-14 வசனத்துல விளக்கமா வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா பேசியிருக்கிறது. Verse 13 says, if you turn away your foot from the Sabbath, from doing your pleasure on my holy day, and call the Sabbath a delight, the holy of the Lord, honorable, and shall honor him, not doing your own ways, nor finding your own pleasure, nor speaking your own words, you delight yourself in the Lord, I will cause you to ride on the high places of the earth, and feed you with the heritage of Jacob your father. The mouth of the Lord has spoken it. சேனைகள் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா விளக்கமா பேசுகிறது என்னவென்றால், 58ஆம் அதிகாரம் 13-14, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, மை ஹோலி டே, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும். So you don't do anything of your own on the Lord's Sabbath day. You have to do the things of the Lord. One day only he is asking. ஒரே நாள் தான் ஆண்டவர் கேட்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாளாகி நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயாக. What should you call it? You should count it to be the day, holy day of the Lord. You delight yourself in the Lord from doing your own pleasure. You call the Sabbath a delight, the holy of the Lord honorable, and shall honor him, not doing your own ways. அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? யாக்கோபின் பூமியின் உயர்ந்த இடங்கள்ல ஏறி இருக்க பண்ணுவேன், யாக்கோபின் சுதந்திரத்தால் உங்களை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாயே இது சொல்லுகிறது. In Ezekiel 20 also we read that God's people lost all their blessings for this one reason only. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், he swore that he will bless, and then when they did not obey, he swore that he won't bless. அப்ப 20ஆம் அதிகாரத்துல வாசித்தா கர்த்தரே ஆணையிடுகிறார், பாலந்தேனு ஓடுற தேசத்தை கொண்டு போறேன்னு. ஆனா அவங்க கீழ்ப்படியாத போனதுனால கர்த்தர் என்ன செய்தாரு? ஆணையிட்டாரு, நான் கொண்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு செய்தார். Hallelujah. It is just how you prioritize things of God. எப்படி நீங்கள் இது கர்த்தருக்கு முதல்ல எடுத்து கொடுப்பீர்களோ அப்படித்தான் எல்லா காரியங்களும் நடக்கிறது. This is a public declaration of your faith. இது நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்களோ எல்லாருக்கும் வெளியரங்கமா தெரிய வைக்கிறீர்கள். Next is Monday, day 5, the character decision. அடுத்த 5ஆம் தேதி திங்கட்கிழமையா இருந்தது. உங்க குணாதிசயம் எப்படி இருக்கிறதோ அன்னைக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். People face on the first work day of the week where they are in pressure,
deadlines and temptations, and you will maintain principles, or whether you will maintain principles or compromise for convenience. அப்போ அங்க வேலை மேல அழுத்தங்களும் சோதனைகளும் எல்லாம் வரும்போது நீங்கள் ஒத்து போறீர்களா, சௌகரியத்துக்காக ஒத்து போறீர்களா, இல்லை என்றால் கர்த்தருக்கு பயந்து தீர்மானங்களை நீங்கள் செய்வீர்களா? Those who held on to their principles established a pattern for the new year. They maintained a character-based decision making for the year. அப்போ யார் யார் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்களோ, கர்த்தர்களுடைய வார்த்தை கீழ்ப்படினோமோ, நம்ம ஒத்து போக கூடாது என்று தீர்மானங்களை செய்தார்கள். அவர்கள் வருஷத்துக்கு 2026 வருஷத்துக்கு ஒரு மாதிரியே புதிய வருஷத்துக்கு ஏற்படுத்தினார்கள். அவர்கள் வருஷம் எல்லாம் கூட அப்போ அந்த ஆரம்பத்துல செய்த தீர்மானம் பிரகாரம் அவர்கள் எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு பயந்து தான் தீர்மானம் செய்தார்கள். ஜனங்க கூட ஒத்து போகாத இருந்தார்கள். If you compromise in situations, you will set the pattern and do the same for the rest of the year. நீங்கள் ஒத்து போறதுக்கு செய்ய ஆரம்பிச்சா வருஷம் எல்லாம் கூட அப்படியே நீங்கள் செய்வீர்கள். Day 6 was Tuesday. 6வது நாள் ஆரம்பத்துல செவ்வாய்க்கிழமையா இருந்தது. உறவுகளை எப்படி நாம எழுப்புறதுன்னு சொல்லி, you have to invest in relationship or let deterioration set in through neglect. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உறவுகளை கட்டி எழுப்ப வேண்டும். அப்ப இல்லை என்றால் நீங்கள் டைம் இல்லைன்னு சொல்லி விட்டா என்ன ஆகும்? உறவுகள் எல்லாம் முறியடிக்கப்படும். The beginning of the year, ask the Lord about the relationship and ask the Lord how to work it out, and how you start on Tuesday, the 6th day is how your year is going to be. அப்போ ஆரம்பத்துல நீங்கள் ஜெபிச்சு கர்த்தரிடத்துல எப்படி உறவுகளை சரிப்படுத்துறதுன்னு கேட்டா அதை பற்றி ஆண்டவர் காட்டுறதை செய்யணும். ஆரம்பத்துல 6வது நாள்ல நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீர்களோ அப்படித்தான் வருஷம் எல்லாம் இருக்க போறது. If you neglect the people who matter most, there will be broken relationships at the end of the year. முக்கியமா உங்க வாழ்க்கையில இருக்கிற ஜனங்களோட உறவுகளை நீங்கள் கட்டி எழுப்பலன்னா வருஷத்தின் முடிவுல உறவே இருக்காது. Day 7 is Wednesday, the rest decision. 7வது நாள் என்னவா இருக்கிறது? ஓய்வு நாள். ஓய்ந்திருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ நாம் கூட ஓய்ந்திருக்கணும். Will you push, burn out? We have to make a decision. நாம ஓய்ந்திருக்காதபடிக்கு வேலைன்னு செய்து கடைசியில படுத்துக்கொள்ள வேண்டிய நிலவரத்துக்கு வரும். We have to make a decision that we'll keep on working, and finally you'll end up in bed. Now what do we have to do? The principle of work and rest, that will set the pattern for the year. வேலை செய்ய வேண்டும், ஓய்ந்திருக்க வேண்டும். அது வருஷத்துக்கு மாதிரியை ஏற்படுத்தும். When all the 7 decisions come together, எல்லா 7 தீர்மானங்களும் ஒன்றாக நீங்கள் ஒன்னொன்னா செய்து 7 நாள் மாதிரியை ஏற்படுத்தும் போது, Day 1 starting with a clean heart, Day 2 establish daily prayer. முதலாவது நாள் சுத்த இருதயத்தை ஏற்படுத்துறது. 2வது நாள் ஜெப நேரத்தை ஏற்படுத்துறது. Day 3 prioritize spiritual things. Day 4 went to church, observe the Sabbath day. Day 5 maintained strong character principles under pressure. Day 6 invested in relationships. Day 7 built in rest.
So in the first month you set a template, a pattern for the week. How you start will continue every month in repeated cycles. அப்ப மூணாவது நாள் வந்து சனிக்கிழமை ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. நாலாவது நாள் ஓய்வு நாளை ஆசிரிக்கிறது, சபைக்கு போய் தேவனை ஆராதிக்கிறது. அஞ்சாவது நாள் வந்து உண்மையா உள்ள தீர்மானங்கள் செய்யறது, ஆண்டவருக்கு பயந்து வேலை மேல எல்லாம் தீர்மானங்கள் செய்யறது. ஆறாவது நாள் உறவுகளை கட்டி எழுப்புறது. ஏழாவது நாள் ஓய்ந்திருக்கிறதுக்கு ஒரு நேரத்தை ஏற்படுத்துறது. அப்போ முதல் மாசத்துல நீங்கள் ஏற்படுத்துற இந்த மாதிரி வந்து வருஷம் எல்லாம் கூட இப்படியே தான் வாரம் இது திருப்பி அதே நாள்ல அதே காரியங்கள் நீங்கள் என்ன செய்யறீங்களோ ஆரம்பத்துல அப்படித்தான் வருஷம் முடிய போகுது. The person who does this will by the end of the year have experienced the entire year of spiritual health, relationship, strength and sustainable living, all because of the beginning of the year. இப்படி செய்யற ஒருவருக்கு வருஷம் எல்லாம் கூட நீங்கள் ஆவிக்குரிய ஆரோக்கியத்தை பலத்தை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். பிறகு உறவுகள் கூட பலப்பட்டிருக்கும். பிறகு நீங்கள் எல்லா வழியில ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் நடப்பீர்கள். கர்த்தர் கண்களை உங்களுக்கு தயவு கிடைக்கும். எப்படி இது முடிவில் நடக்கும் என்றால், ஆரம்பத்துல எப்படி நீங்கள் 7 நாள் ஏற்பாடு மாதிரியே செய்து வச்சீர்களோ அப்படி. If you don't set the pattern of 7 days in the beginning of the year, then the end of the year will be as you begin. ஆரம்பத்திலேயே நீங்கள் இந்த 7 நாள் தொடர்பை நீங்கள் ஏற்பாடு செய்யல, முடிவு அப்படித்தான் இருக்கும். Hallelujah. So now is the critical time and how you set the pattern to take you through the whole year. இப்பதான் முக்கியமான காலம், நேரம். வருஷம் முழுவதும் கூட நீங்கள் தொடர்ந்து செய்யும்படிக்கு மாதிரியை ஏற்படுத்துற நேரத்துல காலத்துல இன்றைக்கே நீங்கள் இந்த செய்தி கேட்கும் போதே நீங்கள் ஆரம்பிங்க. Romans 11:16 says, for if the first fruit is holy, the lump is also holy, and if the root is holy, so the branches. The first of everything is the Lord's. முதலாவது எல்லாம் பைபிள் சொல்லுது கர்த்தருடையது. அப்ப ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமா இருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். Now we are in the first month and first of everything is the Lord's. So January month belongs to the Lord. We have to spend time fasting, praying, all the full month, maximum possible. You spend time honoring the Lord, seeking the Lord. முதல் மாசத்துல நம்ம இருக்கிறோம், முதலாவது எல்லாம் கர்த்தருடையது. அப்போ அதிகமா உபவாசித்து ஜெபித்து கர்த்தரை தேடி இந்த மாசம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தகர்க்க முடியாத மட்டும் செய்து முக்கியத்துவம் கொடுத்து ஆரம்பிக்கும் போது வருஷம் எல்லாம் 12 மாசம் ஆசீர்வாதம் புரண்டோடு. When you honor the Lord and seek Him and celebrate Him in the first month, all 12 months the blessing of the Lord will overtake you. I'm going to pray for you now. இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போறேன். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வருஷத்தை நன்மனால் முடிசூட்டி பாதைகளை நெய்யாய் பொழிவேன்னு சொல்லி வாக்குத்தத்தை செய்து வாக்கு மாறாத தேவனே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், போற்றுகிறோம். கடந்த வருஷம் காத்தீரே, புதிய வருஷத்தை தந்தீரே. இப்ப கூட கேட்கிற ஒருத்தரும் கூட இப்பொழுதே நீ அபிஷேகத்தை ஊற்று. இந்த ரெட்டிப்பான அபிஷேகம் முதல் மாசத்துல ரெட்டிப்பான அபிஷேகம் யோவேல் 2:23 பிரகாரம் அந்த ரெட்டிப்பான அபிஷேகம் ஒருத்தர் மேல ஊற்றி கர்த்தாவே வருஷம் முழுவதும் ஆசீர்வாதம் தொடரும்படிக்கு 7 நாட்களோட கர்த்தாவே அந்த தீர்மானங்களை மாதிரிகளை ஏற்படுத்தும்படிக்கு
கேட்கிற ஒருத்தருக்கு கிருபை செய்வன்மா ஜெபிக்கிறேன். இந்த அபிஷேகத்தை ஊற்றும். இந்த வருஷம் வேற மாதிரி இருக்கணும் ஒருத்தருக்கு கர்த்தாவே. நாம மேம்பட்டு கர்த்தா ஜெபத்துக்காக கர்த்தாவே எதிர்பார்த்து கொண்டு மரண தருவாயில இருக்கிறவங்களுக்கு கூட இப்பொழுதே புதிய வருஷத்தின் இந்த முதல் மாசத்தின் இரட்டிப்பான அபிஷேகத்தை ஊற்றி அற்புத அடையாளங்களை நீ செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, hallelujah, you promise that you'll crown the year with your goodness and the paths will drop fatness. I pray that you pour out your anointing, Father, double fold anointing of Joel 12:23 on each and everyone who's listening to this message, and set up the template, the pattern for the whole year, 7 days template for the whole year, Lord Jesus. Let them overflow with your blessing each day. Let them maintain week after week cycles, Lord, and by the end of the year, this year, be totally different. Blessings will overtake them. Lord, I pray for each and everyone. Pour out your anointing, Lord Jesus, double fold anointing, former and latter rain on each and everyone. Lord, by the end of the year, they'll be transformed and blessed. And all those who want healing, deliverance, pour out your anointing on them, set the captives free. Let everybody come to know you, Lord Jesus. Let everybody get salvation. In Jesus' precious name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் உங்க வருஷத்தின் ஆரம்பத்துல முதல் பலன் காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை கனப்படுத்தி கொண்டாடினார்கள். அப்படியே நீங்கள் தியாகமான காணிக்கைகளை கொடுத்து இந்த கடைசி கால அறுவடை தாங்கும்படிக்கு நீங்கள் விதைங்கள். ஈசாக்கு அறுவடை 100 மடங்கு அதே வருஷத்துல அறுவடை செய்த தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். உங்க இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதம் உங்க மேல ஒரு பெரிய அறுவடை கர்த்தர் கட்டளையிடுவாராக. If this message is a blessing to you, contact us by phone. If you want to support this ministry, send your offerings to the account number on the screen. The double fold anointing of Joel 23 will be poured out on you. Give sacrificial first fruit offerings, honor and celebrate the Lord the beginning of the year. 12 months, the blessings of the Lord will overtake you. A big harvest, 100-fold harvest which Isaac reaped will be upon you and your family. If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டா வெள்ளிக்கிழமை காலைல 10லேருந்து 2 வரைக்கும் இந்த முகவரியில் உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபங்கள் ஏற்கப்படும். வந்து உங்க விடுதலையை இந்த புதிய வருஷத்துல பெற்றுக்கொள்ளுங்கள். Till we meet again, once again, wish you a happy and prosperous new year, and do not forget Jesus Christ is Lord. May God bless you.